தங்கம் நாளுக்கு நாள் ஏன் ஏறிக்கிட்டே போகுது? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சவரன் தங்கம் எவ்வளவு தெரியுமா? அப்போது அந்த விலை அதிகமாக தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு அதே தங்கத்தோட ரேட்டை கேட்டால் அட இவ்வளவான்னு நமக்கே ஆச்சரியம் வருது. அப்போது இயல்பாக ஒரு கேள்வி தோணும், தங்கம் ஏன் இப்படி சும்மா இருக்காமல் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது? இது தங்கத்தோட மாயாஜாலமா? அப்படி இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஆனால் முக்கியமான உண்மை இருக்கு. உண்மை என்னன்னா, தங்கம் தன்னோட மதிப்பை ஏற்றிக்கிறது இல்லை. நம்ம பயன்படுத்துகிற பணம் தான் மெதுவாக அமைதியாக தன்னோட மதிப்பை இழக்குது. ஒரு காலத்தில் 10 ரூபாயில் வாங்கின பொருள் இன்னைக்கு 100 ரூபாய். அப்படின்னா பொருள் 10 மடங்கு நல்லதாக மாறலை, நம்ம பணம் தான் 10 மடங்கு பலவீனமாக மாறிடுச்சு. இதுதான் இன்ஃப்ளேஷன்னு சொல்கிற விஷயம். பணம் சர்க்குலேஷனில் அதிகமாக வந்தால் ஒவ்வொரு ரூபாயோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஆனால் தங்கம் அப்படி இல்லை. தங்கத்தை யாரும் பிரிண்ட் பண்ண முடியாது, ஓவர் நைட்டில் அதிகப்படுத்த முடியாது. பூமியில் இருக்கிற தங்கத்தோட அளவு கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் தான். அதனால தான் பணம் பலவீனமாக ஆகும்போது மக்கள் இன்சிஸ்டன்ட் ஆக சேஃபாக இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த சேஃப் பிளேஸ் தான் தங்கம். உலகத்தில் அன்சர்டனிட்டி அதிகமாகும் போதெல்லாம் வாரு, ரெசிஷன், கிரிஸ் இந்த மாதிரி நேரத்தில் மக்கள் முதல்ல நம்புகிற விஷயம் தங்கம்தான். ஏன்னா தங்கம் ஒரு நாட்டோட இல்லை, ஒரு அரசோட இல்லை, அது நூற்றாண்டுகளாக நம்பிக்கையாக இருந்து வருது. அதனால தான் சென்ட்ரல் பேங்க்ஸில் கூட கோல்டு ரிசர்வாக வச்சுக்கிறாங்க. இப்போ இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க, நாம் அதிகமாக சம்பாதிக்கிறோம் போல தோணுது, சேலரி உயருது, நம்பர்ஸ் பெரியதாக இருக்குது. ஆனால் வாழ்க்கை ஆகுதா? இல்லை. ஏன்னா இன்கம் உயர்ற வேகத்தை விட எக்ஸ்பென்சஸ் உயர்ற வேகம் அதிகம். இந்த கேப்பை நமக்கு தெளிவாக காட்டுற மிரர் தான் தங்கத்தோட விலை. தங்கம் ஏறுதுன்னா அதுக்கு அர்த்தம் தங்கம் பவர்ஃபுல்லாக ஆகுதுன்னு இல்லை, நம்ம பணம் சைலண்டாக வீக் ஆகுது. இதை புரிஞ்சுக்கிட்டா தங்கத்தை பிளைண்டாக வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், பேனிக்கும் ஆக வேண்டாம். ஏன் தங்கம் ஏறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை கிளாமாக கான்ஃபிடண்ட்டாக மாறும். அதனால தான் தங்கம் நாளுக்கு நாள் ஏறுற கதையில் உண்மையான ஹீரோ தங்கம் இல்லை, நம்ம பணம் தான். நன்றி.